மீன ராசி அன்பர்கள் இந்த 2026வது வருடத்துல யாரிடம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை? பொதுவா இந்த ராசிக்கு என்ன சொல்லுவாங்க, இப்பதான் உங்களுக்கு அதுல முதலீடு பண்ணுங்க, அதுல லாபம் இது வருது, பணத்தை கொடுங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். இது இப்ப ரீசெண்டா ஒன்று வந்துருக்கு, எம்எல்எம் ஸ்கீம் மாதிரி உங்களுக்கு ஹோட்டல் சம்மந்தப்பட்டது ஒன்று கொடுத்தாரு. ஹோட்டல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு மாசம் மாசம் காசு வரும், நீங்க போனா ஃப்ரீ தங்குறதுக்குன்னு. ஹோட்டல் எங்க இருக்கு? மலேசியாவில் இருக்காமா. மலேசியாவுக்கு எப்படி பணம் அனுப்புவீங்க? கிரெடிட் கார்டில் அனுப்பணும், நார்மல் கிரெடிட் கார்டில் அனுப்பணும். சரி, அனுப்பின பணம் உங்களுக்கு எப்படி பணம் வரும்? அதாவது நீங்க அனுப்புற பணமே நேரடியாக ரீச் ஆகாது, ஆனால் உங்களுக்கு எப்படி பணம் வரும்? அது மொத்தமாக வரும். அதான் சொன்னேன், அந்த ராசிக்கார் அப்படியே கொண்டு வந்து அந்த ரெக்கார்டை காட்டினார். தான் சொன்னேன், இது உங்களுக்கு உண்டான அமைப்புங்க அப்படின்னு. இது ஒரு விஷயம். அடுத்து இந்த ராசினியர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பதுன்னா, முக்கியமாக இந்த உடல் எடையை குறைக்க, உடல் சம்பந்தப்பட்டதுக்காக ஒரு சில விஷயங்கள், மருத்துவமனைகள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அதான் பார்த்தீங்கன்னா, சரியான மருத்துவமனைகள் சரியான நாட்களில் சூஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்க. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்ப நபருக்கும் மாறி மாறி ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் என்னன்னா, உங்கள் மருத்துவமனையில் எப்பவுமே எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்தால் 1-2 முறை கரெக்டாக இருக்கா, பேர் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து நான் சொல்ல ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு தம்பி, அந்த தம்பி சின்ன வயது, அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. அவருக்கு சுகர் டேப்லெட் கொடுத்துட்டாங்க. அவரு சரி சுகர் டேப்லெட்னு சொல்லி போட்டு வந்து தூங்கி, ஆனால் காய்ச்சல் சரியாயிடுச்சு ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடாது, ஆனால் அடுத்த கண்டுபிடி யாருக்கு கொடுத்தோம் எந்த லிஸ்ட்டை பார்த்து வந்து பார்க்கும்போது அதுக்குள்ள 2 நாளைக்கு டேப்லெட் சாப்பிட்டார். அப்பயும் அவர் கேட்டிருக்காரு பாருங்க, இன்னும் ஒரு அட்டை கொடுக்குறீங்கன்னு. இது மாறி நீங்க கேட்குற மருந்து முறைகள் மாற வாய்ப்புண்டு. சார், இது சாதாரணமாக தெரியும், இதுதாங்க லைஃப். இது அடுத்து முக்கியமாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கவனிப்பா, மருத்துவமனை சம்பந்தப்பட்டது, இப்போ பொருளாதார முதலீடுகள் சம்பந்தப்பட்டது பார்ப்போம். ரைட், இந்த ராசிக்கு வேலை செய்யும் இடத்துல இருக்கிற ஒரு அசௌகரியம், யார் தொந்தரவு கொடுப்பா, உங்கள் உழைப்பை சுரண்டுகிற ரெடியா இருக்காங்களே, அதை பத்தி என்ன, கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட செக்லிஃப் ஜாமீன் கையெழுத்து போடலாமா அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நிமிடழிச்சு பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தான் தற்போல் எளிமையாக வகையில் அனைவருக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. இல்லை சூட்சம விஷயம் என்னன்னா, படித்து முடிக்கும் பொழுதே இதுதான் அப்படி ஒரு கண்டினியூட்டி வர மாதிரி, அந்த அளவுக்கு ஃப்ளோவில் நம்ம அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒருத்தர் படிக்கும் பொழுது புரியாமல் இடையில ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஏன் புரியலை அப்படின்னு அந்த இடத்துல இன்னும் டீட்டெயில்டாக வித் டேபிள் கலம் போட்டு ராகு கேதுன்னு சொல்கிறேன், அது எப்படி வந்திருக்கும், அஸ்ட்ரானமிக்கலாக என்ன, அஸ்ட்ரானமிக்கல் ஆங்கிள் பாயிண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் வழியில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். அது மட்டுமா, லைவ் ஈவெண்ட், ஒரு ஜாதகத்தை போட்டு லைவ் ஈவெண்ட் என்ன, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ரைட், இல்லை டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ முக்கியமாக